குரோதி வருடம் ஆடி மாத பலன்கள் 17/7/2024 முதல் 16/8/2024 வரையிலான 12 ராசிகளுக்கான பலன்கள். மாதிடம் கொண்டோருக்கும் மனத்திடம் எல்லாருக்கும் ஜோதிடத்தாலே வாழ்வில் சுகத்தினை ஊட்டுகின்ற சிவல்புரி சிங்காரத்தின் செந்தமிழ் வணக்கங்கள். ஆடி மாதம் இப்பொழுது பிறக்கப் போகிறது. இந்த ஆடி மாதம் எப்படி இருக்கும்? கடகராசியிலே சூரியன் சஞ்சரிக்கின்ற மாதம் ஆடி மாதம். அது மட்டுமல்ல, அம்பிகைக்கு உகந்த மாதம், ஒரு புனிதமான மாதம் என்பார்கள். ஆடி காற்றிலே அம்மியும் பறக்கும் என்பது ஒரு பழமொழி. அது மட்டுமல்ல, ஆடிப்பட்டம் தேடி விதை என்று சொல்வார்கள். இது போன்ற பழமொழிகளையெல்லாம் வைத்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம், புனிதமான மாதம். இதற்கென்று ஒரு அழகான பாடல் உண்டு. கோடி என்றால் எல்லோருக்கும் தெரியும், கோடிக்கு அதிபதியை ஈசன் என்பார். இப்போ ஒருத்தட்ட பணம் 1 லட்சம் ரூபாய் இருந்துச்சுன்னா லட்சத்துக்கு அதிபதி அவர், லட்சாதிபதி. 1 கோடி ரூபாய் அவற்றை இருந்தால் கோடிக்கு அதிபதினு சொல்ல மாட்டாங்க, கோடீஸ்வரன் அப்படிம்பாங்க. ஈஸ்வரனுக்கு இணையாக சொல்லக்கூடியது யாரு அப்படின்னா, கோடி ரூபாய் வைத்திருப்பவர். கோடி என்றால் எல்லோருக்கும் தெரியும், வாழ்வில் கோடிக்கு அதிபதியை ஈசன் என்பார். நாடி என்றால் ஜோதிடத்தின் வகை ஒன்றாகும். நாடி ஜோதிடம்னு ஒன்று இருக்கும், உங்களுக்கெல்லாம் தெரியும். நாடி வரும் ஓர்க்குதவி பலனை சொல்லும். அந்த நாடி வந்தோம்னா பலன் கிடைக்கும். தோடி என்றால் நம்மை மயக்கும் ராகமாகும். ஒரு ராகம் தோடி ராகம்னு இருக்கு, அற்புதமான ராகம். தொல்லுலகில் தமிழ் மாத வரிசை தன்னில் ஆடி என்றால் மாதத்தில் 4ஆம் மாதம். சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி 4ஆம் மாதம். அம்பிகைக்கு விழாவெடுக்கும் புனித மாதம். இந்த மாதத்திலே என்ன நடக்கும்? ஆடி வெள்ளி விளக்கு பூஜை நடத்துவார்கள். ஒவ்வொரு ஆடி வெள்ளியிலேயும் பல ஆலயங்களிலே விளக்கு பூஜை நடத்துவார்கள். அதிலே கலந்து கொண்டால் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கலக்கங்கள் அகலும். அமாவாசை திதி கொடுத்தால் பலன் கிடைக்கும். ஆடி அமாவாசைக்கு திதி கொடுத்தோம்னா நல்ல பலன் கிடைக்கும். ஆடி வரும் கார்த்திகையில் முருகனை நாம் ஆராதித்தே விரதத்தை கடைப்பிடித்தால், ஆடி கார்த்திகைக்கு விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபட்டால் கோடி நன்மை நமக்கு வரும், வளர்ச்சி கூடும், கொடுக்கல் வாங்கல் அத்தனையும் சிறப்பாய் மாறும். தேடி வரும் நன்மைக்கு 18ஆம் நாள் தேர்ந்தெடுத்து முயற்சித்தால் வெற்றி கிட்டும்னு ஒரு பாடல். ஆடி 18 பேருக்கு என்ன அன்னைக்கு ஒரு புது முயற்சி செய்தாலும் அது நமக்கு பெருகி வளருமா? ஆக இப்படிப்பட்ட ஒரு புனிதமான மாதம் ஆடி மாதம். இந்த ஆடி மாதத்திலே உள்ள கிரக நிலைகளை பார்க்கின்ற பொழுது மாத தொடக்கத்திலே விருச்சிக ராசியிலே சந்திரன் இருக்கின்றார். 7ஆம் இடத்திலே குருவும் செவ்வாயும் இணைந்து குரு மங்கள யோகம், குரு சந்திர யோகத்தை உருவாக்குகின்ற விதத்திலே மாதம் தொடங்குகிறது. கடகத்திலே சூரியன், சுக்கிரன், புதன் இருக்கிறார்கள். கும்பராசியிலே சனி வக்ர இயக்கத்தில் இருக்கின்றார். மீனத்திலே ராகு, கன்னியிலே கேது. இதுதான் கிரக நிலை. இதிலே சனி வக்ரம் மாதம் முழுவதும் இருக்கின்றது. அது மட்டுமல்ல, குருவோடு செவ்வாய் இருக்கிறாரே, இந்த குருமங்கள யோகமும் மாதம் முழுவதும் ரிஷபராசியிலேயே குருவும் செவ்வாயும் இணைந்திருக்கின்றார்கள். யாருக்கெல்லாம் 7.5 சனி நடக்கிறது என்றால், மகர ராசிக்காரர்களுக்கு 7.5 சனி நடக்கிறது, குடும்பச்சனி. கும்பராசிக்காரர்களுக்கு ஜென்மச்சனி 7.5 சனியிலே, மீனராசிக்காரர்களுக்கு 7.5 தொடங்கி இருக்கின்றது. அது மட்டுமல்ல, அர்த்தாஷ்டமச்சனி என்பது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வந்திருக்கிறது. அஷ்டமத்து குரு துலாம் ராசிக்காரர்களுக்கு நடைபெறுகிறது. குரு பார்வை பதிகின்ற ராசிகள் யார் என்று சொன்னால், இந்த மாதத்திலே கன்னி ராசியிலே குரு பார்வை பதிகிறது, விருச்சிக ராசியிலே பதிகிறது, மகர ராசியிலே பதிகிறது. குரு பார்க்க கோடி நன்மை என்பதனாலே இந்த 3 ராசிக்காரர்களுக்கும் பொன்னும் பொருளும் போற்றுகின்ற செல்வாக்கும் இன்னும் பெருகி இயல்பாக வளம் கிடைக்கும். அதே நேரத்திலே இடதுகை வலதுகை நீங்களாக நம்பிக்கை என்ற ஒரு கை சேருமானால் வாழ்க்கை என்ற கை மிக சிறப்பாக இருக்கும். அந்த நம்பிக்கையை நாம் எந்த தெய்வத்தின் மீது வைக்க வேண்டும்? நமக்கு என்ன திசாபுத்தி நடக்கிறது? நடக்கும் திசாபுத்திக்கேற்ற பலன் வரும். இவை கோச்சார பலன் என்பதனாலே இவை பொது பலன். எனவே திசாபுத்திக்கேற்ற தெய்வங்களையும் தேர்ந்தெடுத்து அதற்குரிய பரிகார ஸ்தலங்களுக்கு சென்று யோக பலம் பெற்ற நாள் பார்த்து வழிபட வேண்டும். அப்படி வழிபட்டால் யோகங்கள் அடுக்கடுக்காக வரும். சுய ஜாதகத்திலே திசாபுத்தி பலம் இழந்திருந்தால் நினைத்தது நடக்காது, நிம்மதி கிடைக்காது. எது எந்த நேரம் செய்ய நினைக்கிறோமோ செய்ய இயலாது. பொருளாதாரத்தில் பற்றாக்குறை அதிகரிக்கும். திசாபுத்தி சுய ஜாதகத்திலே பலம் பெற்றிருந்தால் தொட்டது துலங்கும், தொழில் வளம் சிறக்கும், பணப்புழக்கம் அதிகரிக்கும், நினைத்ததெல்லாம் நிறைவேறும். ஆக சுய ஜாதகம் பலமிழந்திருப்பவர்கள் கண்டிப்பாக அதற்குரிய வழிபாடுகளை முறையாக மேற்கொள்ள வேண்டும். அப்பொழுது யோக பலம் பெற்ற நாளிலே வழிபடுகின்ற பொழுது அவர்களுக்குள்ள தடைக்கற்கள் எல்லாம் படிக்கற்களாக மாறும். சரி, ஆடி மாதத்தினுடைய சிறப்பு என்ன? ஆடி வெள்ளி என்று சொன்னாலே சந்தனக்காப்பு அலங்காரம் அம்பிகைக்கு நடைபெறும். ஆடி வெள்ளியை கொண்டாட வேண்டும். அதில் கலந்து அதிலே விளக்கு பூஜை என்று வைக்கின்ற பொழுது அதில் கலந்து கொண்டு நாம் நம்முடைய வாழ்க்கை பாதையை சீராக்கி கொள்ளலாம். விளக்கு பூஜை என்று சொல்கிற பொழுது கலக்கம் இருந்தால் விளக்கம் தேவை. அந்த விளக்கு பூஜை என்ற கலந்து கொள்கிறவர்களுக்கெல்லாம்
என்ன கலக்கம் வாழ்க்கையில் இருந்தாலும் அதிலிருந்து அந்த தடைகள் அகலுமாம். எனவே ஒளிமயமான எதிர்காலம் அமைய விளக்கு பூஜையிலே கலந்து கொள்வது நல்லது என்பார்கள். ஆடி 13ஆம் தேதி அன்றைக்கு 29/7/2024 மதியம் 2:36 மேல் கார்த்திகை வருகிறது. மறுநாள் பகல் 1:36 வரை இருக்கிறது. ஆடி கார்த்திகை முருகப்பெருமானுக்கு உகந்தது. பிறகு ஆடி 18 3/8/2024 18ஆம் பெருக்கு ஒரு புது முயற்சிகளுக்கு உகந்த நேரம், நல்ல நேரம் பார்த்து நாம் செய்ய வேண்டும். ஆடி 19 4/8/2024 ஞாயிற்றுக்கிழமை ஆடி அமாவாசை. முன்னோர்களுக்கு திதி கொடுத்து முத்தான நாள். பொதுவாக அமாவாசை என்று சொன்னாலே முன்னோர்களை வழிபட வேண்டும். அப்படி வழிபடுகின்ற பொழுது அவர்களுடைய ஆத்மாவை திருப்திப்படுத்தினால் நம்முடைய வாழ்க்கை நலமாக இருக்கும். வாழும் காலத்திலேயும் பெற்றோர்களையும் மற்றவர்களையும் திருப்திப்படுத்த வேண்டும். பிற்காலத்திலேயும் திதி கொடுத்து அவர்களை திருப்திப்படுத்துவது நல்லது என்பார்கள். ஆடி 24 9/8/2024 வெள்ளிக்கிழமை கருட பஞ்சமி நாக பஞ்சமி வருகிறது. ஆடி 31ஆம் தேதி 16/8/2024 வெள்ளிக்கிழமை அன்றைக்கு ஸ்ரீ வரலட்சுமி விரதம். 8 வகை லட்சுமிக்கும் அந்த இல்லத்திலே நீங்கள் வரவேற்றால் தொட்டது துலங்கும், தொழில் வளம் சிறக்கும், இலக்கும் அருளால் இனிய வாழ்க்கை மலரும். எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த ஆடி மாதத்திலே 30ஆம் நாள் 15/8/2024 ஒரு மறக்க முடியாத நாள், சுதந்திர தினம். இந்தியா சுதந்திரம் அடைந்த தினம். அது மட்டுமல்ல, பின்கோடு அறிமுகப்படுத்திய தினம் என்றும் சொல்வார்கள். ஆக சுதந்திர தினத்தன்றைக்கு நாம் விடுதலை நமக்கு வாங்கி தந்த அந்த வீரர்களுக்கு நினைவு சின்னத்தை, அவர்களுடைய நினைவை போற்ற வேண்டும். நம்முடைய சுதந்திரத்தை பேணி பாதுகாக்க வேண்டும் என்று சூழலித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி, இனி இந்த 12 ராசிகளுக்கும் ஆடி மாதம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி பார்ப்போம். மேசராசி நேயர்களுக்கெல்லாம் ராசிநாதன் செவ்வாய் 2லே குருவோடு தொடர்ந்து மாதம் முழுவதும் இருக்கின்றார். பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும். பொன்னான நேரம். பொதுவாக எந்த புது முயற்சியில் ஈடுபட்டாலும் ராசிநாதன் பலம் பெற்றிருக்க வேண்டும். அந்த அடிப்படையில் ராசிநாதன் வலுவாக இருக்கின்றார். தனஸ்தானத்தில் இருக்கிறார். வாக்கு, தனம், குடும்பம் ஆகியவற்றிலே இருக்கின்ற பொழுது கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். கொள்கை பிடிப்போடு செயல்படுவீர்கள். நினைத்தது நிறைவேறும். ஆடி 5ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை புதன் வக்ர இயக்கத்தில் இருக்கிறார். சகோதர ஸ்தானாதிபதி புதன் என்பதால் உடன்பிறப்புகளிலேயே ஒரு சில பிரச்சனைகள் வந்து ஊடாடலாம். இருந்தாலும் நீங்கள் விட்டுக் கொடுத்து செல்வது நல்லது. ஆடி 16 சுக்கிர பயிற்சி. சிம்மத்திற்கு சுக்கிரன் வருகின்ற பொழுது மிகுந்த நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். பிள்ளைகளால் வருமானம் உண்டு. இந்த மாதம் உங்களுக்கு இனிய மாதமாக அமைய தென்முக கடவுளை இன்முகத்தோடு வழிபடுவது நல்லது. ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இந்த மாதம் குரு சந்திர யோகம், குரு மங்கள யோகத்தோடு மாதம் தொடங்குகிறது. அப்புறம் என்ன, நினைத்தது நடக்கும், நிம்மதி கிடைக்கும். நேசித்தவர்களெல்லாம் உங்களுக்கு உதவி செய்ய காத்திருப்பார்கள். அது மட்டுமல்ல, உத்தியோகம் தொழிலிலே மேன்மை உண்டு. எதை எந்த நேரம் நீங்கள் செய்ய நினைத்தாலும் செய்யலாம். தொழிலை விரிவுபடுத்துவதற்கு தொகை இல்லையே என்று கவலைப்பட வேண்டாம். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய பொறுப்புகளும் பதவிகளும் கிடைக்கும். அயல்நாட்டு முயற்சியிலும் ஆதாயம் உண்டு. வீடு கட்டுவது, வாங்குவது போன்றவற்றையெல்லாம் கவனத்தை செலுத்தக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கின்றது. புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக வந்து சேரும். இந்த மாதத்தில் முருகன் வழிபாடு உங்களுக்கு முன்னேற்றத்தை வழங்கும். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் 10லே ராகு இருக்கின்றார். 2லே சூரியன். சகாயஸ்தானாதிபதி 2லே இருக்கின்ற பொழுது தொட்ட காரியங்கள் எல்லாம் வெற்றி கிடைக்கும். அரசியல் செல்வாக்கு மேலோங்கும். பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் கிடைக்கலாம். புதன் 2ல் இருப்பதனாலே வருமானம் குவியும். தொட்டது துலங்கும். தொழிலாக இருந்தாலும் உத்தியோகமாக இருந்தாலும் எதை எந்த நேரம் நீங்கள் செய்ய நினைத்தாலும் அது செய்ய இயலும். அது மட்டுமல்ல, வாகனங்கள் வாங்கி மகிழும் வாய்ப்பும் உங்களுக்கு உண்டு. சேமிப்பு உயர்கின்ற இந்த மாதத்தில் மேலும் செல்வ நிலை உங்களுக்கு உயர சூரிய வழிபாட்டை மேற்கொள்வது நல்லது. கடகராசி நேயர்களே, அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் இருந்தாலும் அது வக்ர இயக்கத்தில் இருக்கின்றார். ராசியிலேயே தனாதிபதி சூரியன் சுக்கிரனோடும் புதனோடும் இருக்கின்றார். புத சுக்கிர யோகம், புத ஆதித்ய யோகம் இருப்பதனாலே சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்து பெற்றவர்களின் நட்பு கிடைக்கும். அதன் மூலமாக பொது வாழ்விலே உங்களுக்கு புகழ் கூடும். புதிய பொறுப்புகள் வரலாம். சென்ற மாதத்தில் நடைபெறாத சில காரியங்கள் இப்பொழுது நடைபெறும். சிக்கல்களிலிருந்தும் சிரமங்களிலிருந்தும் விடுபடுவீர்கள். உடல் ஆரோக்கியம் படிப்படியாக சீராகும். மாற்று மருத்துவம் உங்களுக்கு கை கொடுக்கும். இந்த மாதம் இனிய மாதமாக அமைய துர்க்கை வழிபாடு உங்களுக்கு நன்மைகளை செய்யும். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த மாதம் 10லே செவ்வாய். 10ல் செவ்வாய் இருந்தாலே தொழில் வளம் சிறப்பாக இருக்கும். குறிப்பாக குருவும் அதோடு இணைந்திருக்கிறார். இடமாற்றங்கள், வீடு மாற்றங்கள், உத்தியோக முன்னேற்றங்கள் எல்லாம் வரலாம்.
எதை எந்த நேரம் நீங்கள் செய்ய நினைத்தாலும் செய்ய இயலும். கூட்டாளிகள் உங்கள் கருத்துக்களுக்கு ஒத்து வருவார்கள். அது மட்டுமல்ல, சனி வக்ர இயக்கத்தில் இருக்கிறாரே என்பதனாலே 7ஆம் இடம் என்பதனாலே வாழ்க்கை துணை வெளியே வந்த பிரச்சனைகள் அகலும். பிரிந்து சென்றவர்கள் பிரியமுடன் வந்து இணையலாம். ஆடி 5லே புதன் வக்ரம் பெறுகின்றார். அங்கே நாம் வக்ரம் பெறுகின்ற பொழுது மேலும் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். மறைந்த புதனால் நிறைந்த தனலாபம் உண்டு. எனவே வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகும். பொருளாதார நிலை உயரும். இந்த மாதம் இனிய மாதமாக அமைய சனி பகவான் வழிபாட்டை மேற்கொள்வது நல்லது. கன்னிராசி நேயர்களே, எண்ணங்கள் எல்லாம் எளிதில் நிறைவேறும் மாதம் இந்த மாதம். சிறிய வாய்ப்புகள் வந்தாலும் அதை நீங்கள் உபயோகப்படுத்திக் கொள்ளுங்கள். குறு பார்வை இருப்பதனாலே குழப்பங்கள் வேண்டாம். எதை எந்த நேரம் நீங்கள் செய்ய நினைத்தாலும் செய்ய இயலும். சொந்த பந்தங்களால் வந்த துயரங்கள் எல்லாம் விலகும். வீடு கட்டுவது, வாங்குவது பற்றிய சிந்தனை மேலோங்கும். பழைய இடங்களை விற்பதற்கான ஒரு அரிய வாய்ப்புகள் வரலாம். சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்து பெறக்கூடிய ஒரு சூழல் உங்களுக்கு உருவாகப் போகின்றது. ஆடி 5ஆம் தேதி புதன் வக்ர இயக்கத்தில் வருகின்ற பொழுது கொஞ்சம் ஆரோக்கியத்தில் தொல்லைகள் ஏற்படலாம். வைத்திய செலவுகள் வரலாம். என்ன இருந்தாலும் தன்னம்பிக்கையை நீங்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டிய மாதம் இது. உங்களுக்கு இந்த மாதம் இனிய மாதமாக அமைய ஆனைமுக பெருமான் வழிபாடு கை கொடுக்கும். துலாம் ராசி நேயர்களே, அஷ்டமத்திலே குரு செவ்வாய். எனவே அலைச்சல் அதிகரிக்கும், ஆதாயம் குறையும். எதையும் திட்டமிட்டபடி நீங்கள் செய்ய இயலாது. ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்ளுங்கள். பயணங்களை எல்லாம் மாற்றிக்கொள்ளுங்கள். வாகன பழுதுகளும் அதனால் மாற்றங்களும் வரலாம். தொழிலே கூட நீங்கள் எதிர்பார்த்தது ஒன்று நடந்தது ஒன்றுமாக இருக்கலாம். ஆனால் அதே நேரத்திலே உத்தியோகத்தை பொறுத்தவரை மேலதிகாரிகளின் அனுசரிப்பு குறையும். சக பணியாளர்களால் தொல்லை உண்டு. உங்கள் முன்னேற்றத்தை பற்றி யாருக்கும் விலாவாரியாக தெரிவிக்க வேண்டாம். உடன்பிறப்புகள் கூட உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்களா என்பது சந்தேகம்தான். என்ன இருந்தாலும் பொறுமையாக செயல்பட வேண்டிய மாதம் இது. ஆதியந்த பிரபு வழிபாடு ஆனந்தம் வழங்கும். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இந்த ஆடி மாதம் கோடி நன்மைகள் கிடைக்கின்ற மாதம். காரணம், உங்கள் ராசியிலேயே சந்திரன் உலா வந்து மாதம் தொடங்குகிறது. சந்திரனை குரு பார்க்கின்றார். குரு சந்திர யோகமும் இருக்கிறது. குரு செவ்வாயோடு இணைந்து குரு மங்கள யோகமும் இருக்கிறது. எனவே சுப செய்திகள் வந்த வண்ணமாக இருக்கும். தொழிலே இதுவரை இருந்த குறுக்கீடுகள் அகலும். நல்ல லாபம் எதிர்பார்த்ததை காட்டிலும் கூடுதலாக கிடைக்கலாம். உத்தியோகத்திற்காக முயற்சி செய்திருந்தால் புதிய இடம் உங்களுக்கு கிடைக்கும். நல்ல சம்பளத்தோடு கூடிய வேலை. அயல்நாட்டிலிருந்து வரக்கூடிய அழைப்புகள் வரலாம். நண்பர்கள் நல்ல தகவலை கொடுப்பார்கள். வியாபார போட்டிகளை சமாளிப்பீர்கள். கேது பலம் இருப்பதனாலே அயல்நாடு செல்லும் முயற்சி கூட ஒரு சிலருக்கு கைகூடலாம். அலைபேசி வழி தகவல் நல்ல தகவலாக வந்த வண்ணமாகவே உங்களுக்கு இருக்கும். அர்த்தாஷ்டமச்சனி வக்ர இயக்கத்தில் இருப்பதால் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். வாகன யோகம் உண்டு. பழைய வாகனங்களை கொடுத்துவிட்டு புதிய வாகனங்கள் வாங்கி பயணிக்க வேண்டும் என்று விரும்புவீர்கள். ஆடி 16க்கு மேல் உங்களுக்கு மிக அற்புதமான நேரம். எதை எந்த நேரம் செய்ய நினைத்தாலும் செய்ய இயலும். இந்த மாதம் முழுவதும் இனிய மாதமாக உங்களுக்கு அமைய அனுமன் வழிபாட்டை மேற்கொள்வது நல்லது. தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் தடைக்கற்கள் எல்லாம் படிக்கற்களாக மாறுகின்ற மாதம். ராசிநாதனாக இருக்கக்கூடிய குரு செவ்வாயோடு இணைந்திருக்கின்றார். அவர் 12க்கு அதிபதியோடு இணைந்திருப்பதனாலே விரயங்கள் ஏற்படும் என்றாலும் சுப விரயமாக வரும். ஒரு இடம் பூமியை விற்கக்கூடிய சூழல் உருவாகும். விற்றால் கூட மறுபடியும் வாங்கும் சூழல் உங்களுக்கு ஏற்பட போகின்றது. 4லே ராகு இருக்கின்றார். தாயின் உடல்நலத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. 3ஆம் இடத்திலே சனி வக்ர இயக்கத்தில் இருப்பதால் விலகிச் சென்ற உறவினர்கள் விரும்பி வந்து சேர்வார்கள். குறிப்பாக அண்ணன் தம்பிகளுக்குள் இருந்த அரசல் புரதர்கள் மாறும். பூர்வீக சொத்து பிரச்சனைகள் நல்ல முடிவுக்கு வரும். கல்யாண கனவுகள் நனவாகலாம். கடமையில் இருந்த தொய்வு ஆகலாம். மாதம் முழுவதும் உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஆதியந்த பிரபு. ஆதியந்த பிரபு வழிபாடும் குரு வழிபாடும் உங்களுக்கு ஆனந்தமான வாழ்க்கையை அமைத்துக் கொடுக்கும். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இந்த மாதம் முழுவதும் நல்ல மாதம். காரணம், குருவினுடைய அருட்பார்வை உங்கள் ராசியில் பதிகிறது. 9ஆம் பார்வை மீண்டும் பலன் தரும் பார்வை. பொன்பொருள் சேர்க்கை, பொருளாதார விருத்தி உண்டு. நெருக்கடி நிலையை சமாளிக்க இதுவரை நீங்கள் நிதி உதவி கேட்டிருப்பீர்கள். இப்பொழுது நீங்கள் நிதி கொடுக்கக்கூடிய அளவிற்கு உங்களுடைய முன்னேற்றம் வரப்போகிறது. தொழில் மிகச் சிறப்பாக இருக்கும். நினைத்தது நிறைவேறும். பிள்ளைகளாலும் உங்களுக்கு உதிரி வருமானங்கள் உண்டு. மாமன் மைத்துன வழியில் இந்த மனக்கசப்புகள் அகலும். சேமிப்புகள் உயரும். ஆடி 5 புதன் வக்கரத்தில் கடகத்திற்கு வரும் பொழுது இன்னும் நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்கலாம். 6க்கு அதிபதி வக்கரம் பெறுகின்ற பொழுது உத்தியோகத்திலே நல்ல முன்னேற்றம், உயர் பதவிகள் வரக்கூடிய வாய்ப்பு, மேலதிகாரிகளின் ஆதரவு அனைத்தும் கிடைக்கும். இந்த மாதம் முழுவதும் இனிய மாதமாக அமைய சிவன் உமையவள் நந்தி வழிபாட்டை மேற்கொள்வது நல்லது. கும்பராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் அன்பு நண்பர்களின் ஆதரவு கிடைக்கின்ற மாதம். எடுத்த காரியத்தை எளிதில் செய்து முடித்து வெற்றி காண்பீர்கள். இல்லத்தில் ஒரு சுபகாரியம் நடைபெறும். 2ல் ராகு இருப்பதனாலே உங்களுக்கு சக பணியாளர்களால் ஏற்பட்ட சங்கடங்கள் அகலும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். எதை எந்த நேரம் நீங்கள் செய்ய நினைத்தாலும் அது நடைபெறும். அது மட்டுமல்ல, உங்களுக்கு 4ஆம் இடத்திலே செவ்வாய் குரு. தாய் வழி ஆதரவு திருப்திகரமாக இருக்கும். முன்னோர் வழி சொத்துக்களில் முறையான பங்கீடுகள் கிடைக்கலாம்.
அதே நேரத்தில் உங்களுடைய ராசிநாதன் சனி வக்ர இயக்கத்தில் இருப்பதால் ஆரோக்கியத்தில் மட்டும் சிறு சிறு தொல்லைகள் அச்சுறுத்தல்கள் அப்போதைக்கப்போது ஏற்படலாம். என்ன இருந்தாலும் வருமுன் காப்போம் என்பதற்கு ஏற்ப நோய் வருவதற்கு முன்னதாகவே நீங்கள் நல்ல ஆலோசனை பெற்று மருத்துவ ஆலோசனைகளை பெறுவது நல்லது. மாத கடைசியில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். வாகன யோகம் உண்டு. உங்களுக்குரிய தெய்வமாக காக வாகனத்தான் காத்திருக்கின்றார். எனவே காக வாகனத்தானே கைதொழுது வழிபட்டால் தேக நலனும் சிறப்பாக அமையும், செல்வ வளமும் கிடைக்கும். மீனராசி நேயர்களே, உங்களுக்கு ராகு பலம் கூடியிருக்கிறது. ராகுவைப் போல கொடுப்பாரும் இல்லை என்பார்கள். எனவே கொடுக்கக்கூடிய ஆற்றல் தரும் ராகு ராசியிலேயே இருக்கின்றார். பணப்புழக்கம் நன்றாக இருக்கும். எதையும் நீங்கள் திட்டமிட்டு செய்து வெற்றி காண்பீர்கள். அது மட்டுமல்ல, உங்களுக்கு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் மீண்டும் பணியில் சேரும் வாய்ப்பு உண்டு. கரைந்த சேமிப்புகளை எல்லாம் ஈடுகட்டுவீர்கள். வாழ்க்கை துணை வெளியே வந்த பிரச்சனைகள் அகலும். நினைத்தது நிறைவேறும் விதத்திலேயே உங்களுக்கு அமைகின்றது இந்த மாத கிரக நிலைகள். பொதுவாக பஞ்சமஸ்தானம் பலம் பெற்றிருப்பதால் பிள்ளைகளாலும் உங்களுக்கு நன்மை, பிறராலும் நன்மை கிடைக்கும். மாதத்தின் மையப்பகுதியில் உங்களுக்கு மகிழ்ச்சியான தகவல் காத்திருக்கிறது. இந்த மாதம் விஷ்ணு இலக்குமி வழிபாடு விருப்பங்களை நிறைவேற்றும். 12 ராசிக்காரர்களுக்கும் நற்பலன் கிடைக்கவும், தொட்டது துலங்கவும், தொழில் வளம் சிறக்கவும், பொன்னும் பொருளும் போற்றுகின்ற செல்வாக்கும் இன்னும் பெருகி இயல்பாக வளம் கிடைக்கவும் என்னுடைய இதயம் கனிந்த நல் வாழ்த்துக்கள். வணக்கம். நன்றி.